الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய உதவியால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இஷா தொழுகைக்கு பின்னால் குறிப்பிட்ட சில நிமிடங்கள் அல் குர்ஆனை பேசுவதற்கும் விளங்குவதற்கும் அதன் அடிப்படையில் எனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாளை மறுமையில் சுவர்க்கவாசிகளில் அஹ்லுல் குர்ஆனை ஓதி அதை விளங்கி அதன் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அந்த கூட்டத்தோடு நம் அனைவரையும் ஏனைய சகோதரர்களையும் சேர்த்து விட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொள்வேன். இந்த தஃப்சீர் தொடர்ச்சியில் இன்று சூரத்து ஷம்ஸ் சூரியன் இந்த அத்தியாயத்தின் ஒரு சில பகுதிகளை நம்முடைய குறிப்பிட்ட அந்த நேரத்திற்குள் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இதுவும் ஒரு மக்காவில் அருளப்பட்ட மக்கி அத்தியாயமாகும். நாம் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயங்கள் அல்லது ஹிஜ்ரத்திற்கு முன்னால் அருளப்பட்ட அத்தியாயங்களுக்கு மக்கா அத்தியாயங்கள் மக்கி என்று சொல்லுவோம். ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறக்கப்பட்ட அல்லது மதீனாவில் இறக்கப்பட்ட அத்தியாயங்களுக்கு மதனி அத்தியாயம் என்று சொல்லுவோம். இது பொதுவாக அந்த ஊரோடு சம்பந்தப்பட்டது. அதனால தான் மக்காவில் படித்தவர்களுக்கு மக்கி என்றும் மதீனாவில் படித்தவர்களுக்கு மதனி என்றும் சொல்லுகிறார்கள். ஏனைய மக்கி அத்தியாயங்களை பொறுத்தவரையில் அது சின்ன சின்ன வசனங்களாக இருக்கும், பெரிய வசனங்களாக இருக்காது. மதீனாவில் அருளப்பட்ட வசனங்களை பார்த்தால் அது ஒரு வரி, 2 வரி, 3 வரி எல்லாம் ஒரு வசனம் இருக்கும். ஆனால் மக்காவில் அருளப்பட்ட வசனங்களை பார்த்தால் ஒரு அரை வரி, 1 வரி தான் மேக்சிமம் இருக்கும் பெரும்பாலும். என்றால் சின்ன சின்ன வசனங்களாகத்தான் அவர்கள் அருளப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் ஆரம்பத்தில் அல் குர்ஆனை வெறுக்கக்கூடியவர்களாகவும் இஸ்லாத்தை வெறுக்கக்கூடியவர்களாகவும் அல் குர்ஆன் சொல்லப்படுகிறது என்றால் கேட்க மாட்டார்கள். இப்போ பெரிய வசனமாக இருந்தால் அந்த பெரிய வசனத்தை சொல்லும் வரையும் பொறுமையாக கேட்டுட்டு இருக்கிற மாட்டாங்க குறைஷி காபிர்கள். அதனால சின்ன சின்ன வசனங்கள் பாயிண்டாக தான் அல் குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மக்கா அத்தியாயங்கள் அனுப்பினால் அந்த ஸ்டைலில் தான் இதையும் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல மக்கா அத்தியாயங்களுக்குரிய இன்னும் ஒரு சிறப்பம்சம் இதில் இருக்கி என்னன்னு கேட்டால், மக்காவில் உள்ள அத்தியாயங்களை பொறுத்தவரையில் அதில் சட்டங்கள் சொல்லப்படாது. பெரும்பாலும் தொழுகையுடைய சட்டங்கள், நோன்புடைய சட்டங்கள். ஏனென்றால் மக்காவில் இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆரம்பத்தில். அவர்களுக்கு தொழுகையுடைய சட்டங்கள், ருக்கு இப்படி செய்யணும், சுஜூத் இப்படி செய்யணும், ஒரு நாளைக்கு 5 வக்து தொழணும், அல்லது நோன்புடைய சட்டங்கள், ஹஜ்ஜுடைய சட்டங்கள் எல்லாம் சொல்லி பிரயோசனம் கிடையாது. அவர்களுக்கு முதல் ஈமானை கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வில் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும், அதற்கு பின்னால் அல்லாஹ்வை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்லாத்துக்கு வர வேண்டும், அதற்கு பின்னால் தான் அவர்களுக்கு சட்டங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது இஸ்லாத்துடைய கற்பித்தல் முறையின் ஒரு மிக முக்கியமான ஒரு வடிவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காபிர்களுக்கு யாராவது சஹாபாக்களை மார்க்கத்தை சொல்ல அனுப்பினால் அங்கே போய் அவர்களுக்கு சட்டம் சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். முதல் அவர்களுக்கு ஈமானை சொல்லிக் கொடுங்கள், இஸ்லாத்துக்குள் அவர்களுக்கு எடுங்கள், தௌஹீதை சொல்லிக் கொடுங்கள் என்று தான் சொல்லுவார்கள். ஏனால் தௌஹீத் தான் முக்கியம். அதே போன்று இந்த அத்தியாயமும் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய படைப்பை சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய படைப்புகள், அதனுடைய மகத்துவங்கள், அதை வைத்து படைப்பாளருடைய மகத்துவத்தை அவர்களுக்கு அல்லாஹ் புரிய வைத்து அவர்களை அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வைத்து அவர்களை முஃமினாக்கி அவர்களை ஸ்ட்ராங்காக்கி அதற்கு பின்னால் அவர்களுக்கு சட்டத்தை சொல்லிக் கொடுக்கிறாங்க. அதனால தான் நம்ம போல ஸ்ட்ராங்காக இருந்ததனால தான் அவர்கள் பயமில்லாமல் தாயிஃபுக்கு போனார்கள், ஹிஜ்ரத் செய்வதற்காக ஹபஷாவுக்கு போனார்கள், மதீனாவுக்கு போனார்கள். அவர் ஸ்ட்ராங்காக இருந்தார்கள் மக்காவாசிகள். ஏன்னா அப்படி ஆழமான தஸ்கியா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த அத்தியாயத்திலும் அவர்களுக்கு தெரியக்கூடிய, உதாரணமாக சூரியன், சந்திரன், இரவு, பகல், தொடர்ச்சியாக இந்த வசனங்கள் எல்லாமே மக்காவில் அருளப்பட்ட வசனங்கள். நான் இதுக்கு முன்னால் பார்த்த எல்லா வசனங்களும் சூரியன், சந்திரன், குறைஷிக்கு அவர்கள் எதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதை வைத்து அவர்களுக்கு விளங்கப்படுத்துகிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய மகிமையை. அப்ப பொதுவாக
முஸ்லிம்களுக்கு நாம் சொர்க்கம் நரகத்தை பற்றி சொல்லி அல்லாஹ்வை பற்றி சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள், காபிர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் படைக்கப்பட்ட பொருட்களை வைத்து அதனுடைய இவ்வளவு நுணுக்கமாக இதை படைக்கப்பட்டிருக்கிறது, எனவே ஒரு படைப்பாளன் இருக்கத்தானே வேணும் என்று அவர்களை சிந்தனையை தூண்டி அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லி, அப்படி என்றால் அல்லாஹ் ஒருவன் இருக்கத்தான் வேண்டும் என்ற ஒரு உணர்வை கொடுப்பதற்காக அல்லாஹ் இதை கொடுக்கிறான். இந்த அத்தியாயத்தை வளமையாக எல்லா அத்தியாயத்தையும் மற்ற அத்தியாயத்தையும் கொடுப்பது போன்று இதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இறக்கியிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அவர்கள் எதை காண்கிறார்களோ அதை வைத்து இஸ்லாத்தை சொன்னார்கள். காபிர்களை எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு சொன்னார்கள், சந்திரனை பார்த்து இதுதான் என்னுடைய ரப், பிறகு அந்த சந்திரன் இல்லாமல் ஆகிறது. அப்ப சொன்னார்கள், இப்படி மறைந்து போகக்கூடிய ஒருவன் என்னுடைய ரப்பாக இருக்க முடியாது. அப்ப சிந்தனையை தூண்டுகிறார்கள் அவர்களுக்கு தெரிந்த ஒன்றை வைத்து. பிறகு சூரியனை பார்க்கிறார்கள், இது மிக பெரிதாக இருக்கிறது, இதுதான் என்னுடைய ரப்பாக இருப்பான் என்று சொல்லி அவர்கள் கேட்கின்ற அடிப்படையிலே சொல்லுகிறார்கள். அப்போ அவர்கள் சிந்திக்கிறார்கள், இல்லை இது மறைந்து போகிறது, இது என்னுடைய ரப்பா இருக்க முடியாது, மறையக்கூடிய ஒருவன் என்னுடைய ரப்பா இருக்க முடியாது என்று சொல்லி அவர்களுக்கு முன்னால் படைக்கப்பட்ட படைப்பினங்களை வைத்து அல்லாஹ்வை விளங்கப்படுத்துவது இஸ்லாத்துடைய மிக முக்கியமான, காபிர்களுக்கு இஸ்லாத்தை விளங்கப்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு வழிமுறையாக இருந்து வருகிறது. அந்த வகையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காபிர்களுக்கு சொல்றார், வஷம்சி, சூரியன் மீது சத்தியமாக. இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 11 விஷயங்கள் மீது சத்தியம் செய்கிறான். அப்ப வஷம்சி, சூரியன் மீது சத்தியமாக. சூரியனுடைய ஓட்டம், சூரியனுடைய படைப்பு, சூரியனுடைய பிரயோசனங்கள், அந்த மக்கள் சூரியனை பார்க்கிறார்கள், சூரியனை வணங்குகிறார்கள். எனவே சூரியனை நீங்கள் வணங்காதீர்கள், சூரியனை படைத்த ஒருவன் இருக்கிறான், அவனை வணங்கள். அதுவும் படைக்கப்பட்டது, நானும் படைக்கப்பட்டவன். படைக்கப்பட்ட ஒரு இனம் ஏன் படைக்கப்பட்ட இன்னொன்றை வணங்க வேண்டும்? அதுவும் படைக்கப்பட்டது, நானும் படைக்கப்பட்டிருக்கிறேன். படைக்கப்பட்டது என்ற வகையில் நானும் சூரியனும் ஒன்று, அதை நான் வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே சூரியனை படைத்து ஒருவன் இருக்கிறான், அவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். வஷம்சி வதுஹாஹா, லுஹா என்றால் நாம் ஏற்கனவே பார்த்தோம், லுஹா தொழுகை, லுஹா நேரம், அந்த நேரத்துக்கு தான் லுஹா என்று சொல்லுவது. லுஹா என்றால் சூரியனுடைய அந்த ஒளி ஆரம்பத்தில் கிளம்பக்கூடிய அந்த நேரம், அதனால்தான் நம்ம லுஹா தொழுகை அந்த நேரத்தில் தொழுகிறோம். லுஹா தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றி நான் சொன்னோம். அல்ஹம்துலில்லாஹ் பெரும்பாலான சகோதரர்கள் லுஹா தொழுகையை ஆரம்பித்து லுஹா தொழக்கூடியவர்களாக இருப்போம் என்று நினைக்கிறேன். அதனுடைய ஒளியின் மீது சத்தியமாக, அப்ப சூரியன் மீது சத்தியமாக, அது தரக்கூடிய ஆரம்ப நேரத்தில் தரக்கூடிய ஒளியின் மீது சத்தியமாக, வெளிச்சத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சூரியன் நிறைய நாங்கள் பேசியிருக்கிறோம் இதுக்கு முன்னுள்ள அத்தியாயத்தில் சூரியனை பற்றி. சூரியன் அப்படி சூரியனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படியே வெளிச்சமாக வைத்து விட்டால் இரவை தருவது யார்? இரவை அப்படி ஒரு நீளமாக வைத்து விட்டால் பகலை தருவது யார்? வெளிச்சத்தை தருவது யார்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைய சொல்லுகிறான். சூரியனை பற்றி சொல்லும் போது வஷம்சு தஜ்ரி லி முஸ்தகர்ரின் லஹா, சூரியன் அதற்கென்று அல்லாஹ் ஒரு பாதையை வைத்திருக்கிறான். வஷம்சு தஜ்ரி, அந்த சூரியன் ஓடிக்கொண்டிருக்கிறது. லி முஸ்தகர்ரின் லஹா, அதற்கு அல்லாஹ் ஒரு ரோட்டை போட்டு வச்சிருக்கிறான். அந்த ரோட்ல அப்படி போகுது. நம்ம ஃபிளைட் பறக்குது, நம்ம சும்மா பறக்குதுன்னு நினைக்கிறோம், ஆனா ஃபிளைட் கண்டு அவங்க ஒரு ரோட்டை போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த ரோட்ல தான் அது பயணிக்குது, சும்மா நினைச்ச மாதிரி பறக்க முடியாது. அப்ப அதுக்கெண்டே ஒரு ரோட் இருக்குது. அதே மாதிரி சூரியன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஓட விட்டிருக்கிறான், அதுக்கெண்டு ஒரு ரோட்டில் அது ஓடிட்டே இருக்கிறது. வதுஹாஹா, ஏன்னா அந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய அந்த தூரத்துல சொல்றாரு 1,09,00,000 மைல்களுக்கு அப்பால் இருக்குதாம் சூரியன் பூமியில இருக்கு. 1,09,00,000 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சூரியன் தான் இப்ப நமக்கு இவ்வளவு புழுக்கத்தையும் இவ்வளவு வெக்கையும் தந்து கொண்டிருக்கிறது. மறுமையில அது 1 மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நித்தாட்டப்படும். அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் என்பதையும் நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும். அந்த சூரியன், இப்போ இருக்கக்கூடிய சூரியன், அந்த பூமிக்கும் அதுக்கும் இடையில ஒரு லிமிட்டை வச்சுதான் நல்லா படைச்சிக்கிறோம். அந்த லிமிட்ல இருந்து கொஞ்சம் நெருங்கினா வாழ முடியாது, தூரமாயினாலும் வாழ முடியாது என்று விஞ்ஞானியுடைய கருத்தை நாங்கள் பார்க்கலாம். வதுஹாஹா, அது சரியான அந்த இடத்தில் இருக்கிறதுனாலதான் அந்த ஒளி கணக்காக நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி தான் நரகத்துடைய வெப்பமும், நரகத்துடைய வெப்பத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்துடைய வெப்பத்தை 70 பங்காக பிரிச்சு ஒரு பங்கைத்தான் நம்மளுக்கு தந்திருக்கிறான். கடல்ல தாட்டி எடுத்து அதில் வெக்கையை குறைச்சி
ஏனென்றா அப்படியே நரகத்துடைய அந்த அந்த வீரியத்தோட நெருப்பை நம்மளுக்கு உலகத்துல தந்திருந்தா நம்ம அடுப்பு மூட்ட முடியாது, நம்ம விறகரிக்க முடியாது, வீட்டுல வெளிச்சத்தை கொண்டு வரதுக்காக ஏதாவது எரிக்க முடியாது. அதே போலதான் அல்லாஹ் ஜல்ல தஆலா சூரியனையும் அதனுடைய ஒரு குறிப்பிட்ட ரோட்ல வச்சு அதை ஓட விட்டிருக்கிறான். தஜ்ரீ முஸ்தகர்ன் லஹா ذلك تقدير العزيز العليم. எல்லாவற்றையும் அறிந்த கண்ணியம் பொருந்திய ரப் அல்லாஹ் ஒரு லிமிட்டோட அதை வச்சிருக்கிறான். ஒரு லிமிட்டுக்கு போடி போய் அது நின்று அதனுடைய உலகம் அழிந்து விடும். வஷம்சி வதுஹாஹா, சூரியன் மீதும் அதனுடைய ஒளியின் மீது சத்தியமாக, வல் கமரி இதா தலாஹா, அதனை தொடர்ந்து வரக்கூடிய சூரியன் மறைந்தால் அதனை தொடர்ந்து வரக்கூடிய இதா தலாஹா, தொடர்ந்து வரக்கூடிய சந்திரன் மீது சத்தியமாக. அப்ப அந்த மக்கள் சந்திரனை பார்த்து கொண்டிருந்தாங்க. சந்திரன் ஒரு படைப்பினம் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். எனவே நீங்க சந்திரனை வணங்காதீங்க, சந்திரனை படைச்சவனை வணங்குங்க என்று அவங்களுடைய சிந்தனை அல்லாஹ் இங்கே தூண்டி விடுகிறார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, சூரியனுடைய ஒளி, சந்திரனுடைய ஒளி, சூரியனுடைய ஒளியை பொறுத்தவரையில் பெரும்பாலும் லவ் என்ற சொல் பயன்படுத்தப்படும். ஏனென்னா அதுல சூடு இருக்கும். ஆனா சந்திரனுடைய ஒளியில சூடு இருக்காது, அது ஒரு இதம் இருக்கும். அதுல அந்த சந்திரன் வெளிச்சத்துல போறதுக்கே நமக்கு சந்தோஷம் அறியும். ஃபுல் மூனுக்கு போற சரியான வெக்கேண்டிட்டு போக மாட்டோம். அது சூரியனுடைய வெக்கே இருந்தா மாத்திரம் தான். அப்ப சந்திரனுடைய ஒளி அதுக்கு நூறுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் வானம் பூமிகளுடைய ஒளியாக இருக்கிறார். அந்த நூறு என்பது அதனுடைய வெளிச்சத்தில் ஒரு ஒரு அமைதியும் ஒரு சாந்தமும் ஒரு விருப்பமும் அதுல வரும். அதனாலதான் சொர்க்கத்துல மோமின்களுடைய நிலையை பற்றி சொல்கின்ற போது சொல்ல நல்லா யோம தரல் முஃமினீன வல் முஃமினாத், நீங்க அந்த நாளில சொர்க்கத்துல யோம தரல் முஃமினீன வல் முஃமினாத், மோமினான ஆண்களையும் மோமினான பெண்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள். யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம், அவங்களுடைய வலப்பக்கம் இடப்பக்கம் எல்லாம் அவங்க செய்த நல்ல அமல்கள், அவங்க செய்த நல்ல காரியங்கள், இபாதத்துகள் ஒளியாக மாறி நூறாக மாறி அவங்களை பல பக்கம் ஓடிட்டே இருக்கும். அப்ப ஒரு சுகம், ஒரு இதம், ஒரு அமைதி அவங்களோட சுத்தி கொண்டே இருக்கும். ஏன்னா உலகத்துல அவங்க கஷ்டப்பட்டாங்க, இபாதத் செய்யற விஷயத்திலேயும் நல்ல அமல் செய்யற விஷயத்திலையும் கஷ்டப்பட்டாங்க, தர்மம் செய்யற விஷயத்திலையும் பொறுமையாக இருக்கிற விஷயத்திலையும் பாவங்களை விடுற விஷயத்திலையும் நன்மையை செய்யற விஷயத்திலையும் பொறுமையாக இருந்ததுனால அவங்க போகக்குள்ள அவங்கள சுத்தி அப்படி வெளிச்சம் அடிச்சுட்டே இருக்கும். அவங்கள சுத்தி அது என்ன வெளிச்சம்? சூரியனுடைய வெளிச்சத்தை போன்ற வெளிச்சம் கிடையாது, சந்திரனுடைய வெளிச்சத்தை போன்று இதமான வெளிச்சம் அவர்களுக்கு பக்கத்தில் வீசிக்கொண்டே இருக்கும். நம்மளோடு இருந்தவர்கள் பாவிகள், நரகவாசிகள், அவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு இருள் சூழ்ந்திருக்கும், அவங்களுக்கு எங்களை போறன்னு தெரியாது. அதனால அவங்க கேட்பாங்க, உங்களுடைய வெளிச்சத்திலிருந்து கொஞ்சம் வெளிச்சத்தை எங்களுக்கு காட்டுங்களேன். ஒரு இருட்டுக்குள்ள போற நேரத்தில் நம்மள்ட்ட ஒரு டோர்ச் அடிக்க, ஒன்னொருத்தர் ஒரு டோர்ச் இல்லை, நம்ம டோர்ச் அடிச்சுட்டு போறோம், அவனுக்கு சரி ஃபுல் இருட்டு, இருட்டு, பாதையும் கடினமானது, நம்ம வெளிச்சத்துல லேசா போவோம் வெளிச்சத்தை அடிச்சு கொண்டு. அவன் சொல்லுவான், எனக்கு கொஞ்சம் லைட் அடி, என்ன கஷ்டம். இதே மாதிரி மறுமையில முஸ்லிம்கள் முஃமின்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் உலகத்தில் போகின்ற போது அவங்களை சுத்தி அப்படி வெளிச்சம் போய் கொண்டிருக்கும், அவர்கள் அந்த வெளிச்சத்திலேயே நடந்து போவார்கள். ஆனா பாவிகளுக்கு வெளிச்சம் இருக்காது, இருள் இருக்கும். அந்த இருளுக்குள்ள தடமாறுவார்கள். நம்மளோட வெளிச்சத்துல கேட்பாங்க, நம்மளுக்கு தார தண்ணியில கேட்பாங்க, கொஞ்சம் எங்களுக்கு தண்ணியை தாங்க, உங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சத்துல தாங்கண்டு. அதனாலதான் அந்த இங்க நூறை சொல்லி போட்டு, சூரியனை சொல்லி போட்டு, இங்க சந்திரனை சொல்லி போட்டு, அடுத்ததாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு லெயில சொல்லலாம், இரவு. ஏனென்றா அது இருள். அப்ப இருள்ல இந்த உலகத்துல அல் குர்ஆனை நம்மளுக்கு வெளிச்சமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த வெளிச்சத்தை நாம ஏற்றுக்கொள்ளல. அந்த வெளிச்சத்தை அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனுடைய ஒளியிலிருந்து கொஞ்சத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நாம அதுக்கு நேரம் இல்லை. ஆனா மறுமையில் அவருக்கு வெளிச்சம் வேணும், மறுமையில் அல் குர்ஆனுடைய ஒளி வேணும்னு அது கிடைக்காது. இந்த உலகத்துல முழுக்க முழுக்க இருள் இருந்துட்டு அல் குர்ஆனை விட்டு தூரம், அல் குர்ஆனை விட்டு தூரமாகினா இருள்ல தூரம் தான். எப்படி சூரியனிலிருந்து சந்திரன் வெளிச்சத்தை எடுத்து அது தன்னுடைய நூறை ஒளியை கொடுக்கிறதோ, அதே போன்று அல் குர்ஆனிலிருந்து நாம் ஒளியை பெற வேண்டும். அல் குர்ஆனில் வெளிச்சத்தை பெற வேண்டும், அல் குர்ஆனை ஓத வேண்டும், வாசிக்க வேண்டும், அதனை படிக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்ப அல் குர்ஆனிலிருந்து ஒளி நமக்கு வரும். அந்த ஒளி நாளை மறுமையில நம்மளை சுத்தி அடிக்கும். அல் குர்ஆனோட தூரமாக இருளுக்குள்ள இருந்துட்டு போனா நாளைக்கு அந்த இருள் தான் கிடைக்கும்.
மூமின்களுடைய வெளிச்சத்துல வர இயலாது. ஏண்டா உதாரணம் அல்குரானை படிக்கிறதுன்றது கண்ணியத்துக்குரிய சோதரர் டைம் வேணும், அல்குரானை ஓதுறதுக்கு டைம் வேணும், பொறுமை வேணும். அப்ப இந்த பொறுமையெல்லாம் கஷ்டப்பட்டு தான் நாம் அல்லாஹ்கிட்ட இந்த 100 எடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப எடுத்துட்டு நாளை மறுமையிலே லேசா கொடுக்க மாட்டோம். எனவே அதனால அல்லாஹ் அதுக்கு பிறகு லைல சொல்றாங்க, வெளிச்சம் இரவு பகல் எல்லாம் நம்மளோட வாழ்க்கைக்கு பெரிய ஒரு முன்னுதாரணமும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான ஒரு ஆதாரம், நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. அதே போன்று பொதுவாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சந்திரனை ஒரு ஒளியாக இரவு நேரங்களில் ஒரு இதமாக தந்திருக்கிறான். பெரும்பாலும் நம்முடைய இபாதத்துகள் எல்லாம் சூரிய கணக்கை வைத்து பார்ப்பது கிடையாது. இத்தா இருக்கிறதாக இருந்தா 4 மாசம் 10 நாளும் என்பது சூரிய கணக்கில இல்லை, அது சந்திர கணக்குல தான் 4 மாசம் 10 நாள். அதே போல எல்லா கணக்கும் தான், நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், சூரிய கணக்கை வைத்து எங்களுடைய இபாதத்துகளையும் உங்களுடைய கணக்கீடுகளையும் நாங்கள் செய்வது கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரியனையும் கணக்கெடுப்பதற்காக வைத்திருக்கிறான், சந்திரனையும் கணக்கெடுப்பதற்காக வைத்திருக்கிறான். ஆனால் மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட அனைத்து சட்டங்களும் இத்தா இருக்கிறதா இருந்தாலும் சரி, 3 மாசம் இருக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது மரணத்துக்காக 4 மாசம் 10 நாளாக இருக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது வேற வேற கணக்குகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே சந்திரனை வைத்து கணக்கு பார்த்து தான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். இந்த அத்தியாயத்தில் அவர்களை சுத்தி ஒளி தெரியும் என்ற அந்த அத்தியாயத்தை தொடர்ந்து சொல்றான், புஷ்ராக்குமுல் யௌம், இன்றைக்கு உங்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று அவர்கள் சொல்லப்படும். அவர்கள் வெளிச்சம் அவங்க போவாங்க, அவங்கள இருந்து ஒரு வெளிச்சம் அடிக்கும், நூறு. ஒரு சந்திரன்ல இருந்து எப்படி வெளிச்சம் வருகிறதோ அதே போன்று நம்மள இருந்து அந்த சுவர்க்கவாசிகளில் இருந்து ஒரு 100 வெளிப்படும். அவருடைய முகங்கள் பிரகாசிக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்றான், முகங்கள் பிரகாசிக்கும். அந்த பிரகாசம் இன்னொன்றிலிருந்து இருந்து எடுத்து, இந்த குர்ஆனிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பிரகாசம் நம்மள இருந்து அது இலங்கி கொண்டிருக்கும். ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்கள் கீழால் ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கத்தில் இருப்பார்கள். ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் நிரந்தரமாக அங்கு தங்கியிருப்பார்கள். அவர்களுக்கு மரணம் கிடையாது, கவலை கிடையாது, துக்கம் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிட்டு சொல்லலாம், ذلك هو الفوز العظيم, உண்மையிலே வெற்றி, சக்சஸ் என்பது இதுதான். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றிகள் வெற்றி அல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சக்சஸ் உண்மையான சக்சஸ் அல்ல. உண்மையான சக்சஸ் என்னென்னா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணித்த நாளை மறுமையிலே சுவர்க்கவாசிகளாக ஆகுவதுதான் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். தொடர்ந்து சொல்றான், வன்னஹாரி இதா ஜல்லாஹா, வஷம்ஸ் சூரியனை சொல்லிட்டான், அது கொடுக்கக்கூடிய வெளிச்சத்தை சொல்லிட்டான். இப்போ வன்னஹார், இப்ப பகல், லுஹா என்பது பகலுக்கு முன்னால் உள்ள நேரம். திரும்ப பகலையும் சொல்றான், இந்த பகலை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்தது யாரு? இதா ஜல்லாஹா, அந்த பகல் நேரத்தின் மீதும் அந்த பகலுடைய வெளிச்சத்தின் மீதும், பகலுடைய அந்த சூடான வெளிச்சத்தின் மீதும் சத்தியமாக, வல்லைலி இதா யக்ஷாஹா, இரவின் மீது சத்தியமாக, அந்த இரவை கொண்டு வருபவன் மீது சத்தியமாக, அந்த இரவு மூடிக்கொள்ளக்கூடிய அந்த பயங்கரமான இருட்டின் மீது சத்தியமாக. இப்படி அந்த மக்கள் பார்க்கக்கூடிய, அவர்கள் அவதானிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்புகள், அத்தாட்சிகளை வைத்து இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு, இந்த இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பையும் அல்லாஹ் தான் படைத்தான், நீங்கள் அவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். வல்லைலி இதா யக்ஷாஹா, இரவு என்பது மேலே ஏற்கனவே நாம பேசியிருக்கோம் இரவை பற்றி. சூரத் யூனுஸ் 67வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் லைல் லிதஸ்குனு ஃபீஹி, அல்லாஹ் இரவை நீங்கள் ரெஸ்ட் எடுப்பதற்கான ஒரு நேரமாக அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான். முழுக்க முழுக்க பகலை தந்து முழுக்க முழுக்க வேலையை தந்தால் மனிதன் வாழ முடியாது. அப்ப ரெஸ்ட் ஒன்று தேவை. அந்த ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு அல்லாஹ் இரவை தந்திருக்கிறான். வன்னஹார முப்சிரா, பகல் நேரத்தை உங்களுக்கு பார்ப்பதற்காகவும் வெளியே திரிவதற்காகவும் தொழில் செய்வதற்காகவும் தந்திருக்கிறான். வஹுவல்லதி ஜஅல லக்குமுல் லைல லிபாஸா, இரவை உங்களுக்கு ஆடையாக தந்திருக்கிறான். வன்னௌம சுபாதா, அந்த இரவில் உங்களுக்கு தூக்கத்தை தந்து தூக்கத்தை உங்களுக்கு இளைப்பாறக்கூடிய நேரமாக ஆக்கி தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். தொடர்ந்து சொல்றான், வஸ்ஸமாஅ வமா பனாஹா, வானத்தின் மீது சத்தியமாக, வமா பனாஹா, அதை படைத்தவன் மீது சத்தியமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வானத்தை படைத்திருக்கிறான். பிகைரி அமதின் தரவுனஹா, அந்த 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 வானத்துக்கு தூண் இல்லை, அல்லது தூண் இருக்கிறது நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வானத்தை தூண்களோடு அல்லது தூண் இல்லாமல்
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். அதன் மீது சத்தியமாக, வல் அர்த் பூமியின் மீது சத்தியமாக, அது எல்லாமே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய படைப்பு. வமா தஹாஹா அதை விரித்தவன் மீது சத்தியமாக, வாழ்வதற்கு ஏற்ற அடிப்படை இந்த பூமியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். இந்த பூமி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு தொட்டில் போன்று என்று சொல்கிறான். வஜஅல்னல் அர்த மிஹாதா, பூமியை தொட்டில் போன்று ஆக்கி தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. ஏண்டா ஒரு குழந்தை தூங்குவதற்கு மிக 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 பொருத்தமான இடம் தொட்டில் தான். ஒரு குழந்தை பிறந்துட்டேன்னு சொன்னா அதற்கு சொகுசான ஒரு இடம் தொட்டில். பெட்டில போட்டு வளர்த்து வச்சா அதுக்கு அந்த சொகுசு கிடைக்காது. அது அந்த பிள்ளைக்கு ஏற்ற இடம் தொட்டில். அதே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்ல, பூமி உங்களுக்கு அப்படித்தான் ஆக்கி தந்திருக்கேன், நீங்க வாழ்வதற்கு மிக மிக பொருத்தமான இடம் இந்த பூமி தான். இந்த பூமியை தவிர நீங்க எங்க போனாலும் பொருத்தமாக சொகுசாக வாழ்ந்து கொள்ள முடியாது. ஏன்னா நமக்கு தேவையான தண்ணி, நமக்கு தேவையான எல்லா வளங்கள், நமக்கு தேவையான தண்ணியை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு பொருத்தமாக ஆக்கி தந்திருக்கான். அதனாலதான் வஜஅல்னல் அர்த மிஹாதா, பூமியை உங்களுக்கு தொட்டில் போன்று ஆக்கி தந்திருக்கின்ற. இவ்வளவே எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான். ஏன் நீங்க படைக்கப்பட்ட பொருட்களை வணங்குறீங்க? படைப்பாளனை வணங்குங்க என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக. வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, இந்த 11 இறுதியாக சொல்றாங்க. வனஃப்ஸின் ஆன்மாக்கள் மீது சத்தியமாக, வமா ஸவ்வாஹா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆன்மாவை செவ்வையாக ஆக்கியிருக்கிறான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, 11 சத்தியங்களை சொல்றான். இறுதியாக வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, ஆன்மாவின் மீதும் அந்த ஆன்மாவை செம்மையாக ஆக்கி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்படுது. வஷ்ஷம்ஸி வதுஹாஹா, படைப்பினம் பயங்கரமானது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இன்னா அரத்னல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்த் வல் ஜிபால், நாங்கள் இந்த அல் குர்ஆனை அமானியத்தை அலஸ் ஸமாவாத் வானங்கள், வல் அர்த் பூமி, வல் ஜிபால் படைப்பினங்களிலே மிக ஸ்ட்ராங்கான படைப்பினம் ஜிபால் மலைகள். இந்த மலைகள், வானங்கள், பூமிகளுக்கெல்லாம் இந்த அமானிதத்தை, இந்த தாவாவை, மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த வேலையை கொடுத்தோம். அவைகளெல்லாம் அதை தாங்கிக் கொள்றதுக்கு, அதை தூக்கி தன்னுடைய தோளில் வைத்துக் கொண்டு சுமந்து அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் எடுத்து சொல்வதற்கு அவைகள் மறுத்து விட்டன. அது டென்ஷன் ஆயிட்டு, இந்த அல் குர்ஆனையும் இந்த வேதத்தையும் இந்த மார்க்கத்தையும் உனக்கிட்ட பொறுப்பு தரப்போறேன், நீதான் இதை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற பொறுப்பை கொடுத்த உடனே அவங்க பயந்துட்டாங்க, நடுங்கி போயிட்டு. இதை எங்களுக்கு சுமக்கேலா. ஃபஹமலஹல் இன்சான், மனிதன் சுமந்து கொண்டான் அந்த பொறுப்பை. நாம் எல்லாரும் சுமந்து கொண்டோம். எதையா தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம். இன்னவுக்கான வறுமன் ஜஹூலா, ஆனா பொறுப்பேற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அவன் சொல்றான் இல்ல, தாவா செய்யறான் இல்ல, எடுத்து சொல்றான் இல்ல, தாவாக்கு உதவுறான் இல்ல, ஹெல்ப் பண்றான் இல்ல. எனவே வலூம், அநியாயம் செய்யறான், ஜஹூல் மடையன், பாரம் தெரியாம பொறுப்படுத்திட்டான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்றான். அவ்வளவு பயங்கரமானது வானம், பூமி, இரவு, பகல் எல்லாத்தையும் சத்தியம் பண்ணிட்டு கடைசியா சொல்றான் வனஃப்ஸின், உன்னை படைச்சது நான் தான். இவ்வளவு பயங்கரமான படைப்புகள் எல்லாம் படைச்சிருக்கு, கடைசியா உன்னை படைச்சது நான் தான். இந்த உன்னுடைய ஆன்மாவை படைச்சது நான் தான், உன்னை செவ்வாய்ப்படுத்திருந்தான், உங்க கைகாலை தந்தது நான் தான். எனவே நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத. உன்னை படைக்கிறது மிச்சம் லேசி. எனக்கு இவ்வளவு பெரிய படைப்பினங்களை எல்லாம் படிச்ச எனக்கு உன்னை படைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. உன்னை இப்ப படைச்சிருக்கி, நீ மௌத்தாகுவாய், மௌத்தானதுக்கு பிறகு நான் உயிரோடு எழுப்பப்படுவேனா என்று நீ டவுட் வருது. உனக்கு மரமே ஒன்று இருக்குதா என்று உனக்கு டவுட் வருது. இவ்வளவு வானம் பூமியை படைச்ச எனக்கு, உன்னையும் படைச்ச எனக்கு, உன்னை மௌத்தாகி போட்டு திரும்ப படைக்கிறது பெரிய கஷ்டமாண்ட அழகுதான். உன்னை புதுசா உருவாக்குறது தான் கஷ்டம். எதையும் தான் புதுசா ஒன்று உருவாக்குறது கஷ்டம். அந்த உருவாக்கிட்ட மனுஷன் தான் அதே டிசைன்ல இன்னொன்று அதுல அச்சில வச்சு உண்டாக்குறது மிச்சம் லேசு. ஒன்ன இவ்வளவு வானம் பூமியை நான் படைச்ச ரப்புல் ஆலமீன் கடைசா உன்னையும் படைச்சு உன்னை மௌத்தாக்கி போட்டு ஏற்கனவே இருந்த ஒன்ன திரும்ப கொண்டாடுறது அல்லாஹ்க்கு கஷ்டமான்னு அவங்கள பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் சொல்றான்
உன்னை படைக்கிறது கஷ்டம் என்று நீ நினைக்கிறாய். நீ மௌத்தாகி கபருக்குள்ள வச்சு நீ மண்ணோடு மண்ணா போய் உன்னை திரும்ப எப்படி மண்ணோட மண்ணா போனதை கொண்டு வரலாம் என்று நீ யோசிக்கிறாய். உன்னை படைக்கிறத விட சிம்பிளான கடும் கஷ்டமான படைப்பு சூரியன் சந்திரன், இதுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே நான் படைச்சிருக்கிறேனே, அதை பார்க்கலையா நீ? இவ்வளவு படைச்சவன், என்னையும் படைச்சவன் திரும்ப என்ன உயிர்ப்பிக்க மாட்டான் என்ற, உயிர்ப்பிக்கிறது அவனுக்கு பெரிய விஷயம் இல்லை என்று நீ நினைக்கலையா என்றத நீ விளங்கி கொள்ளணும்ன்றதுக்காக கடைசியில வனப்சிம்மா சொல்வாகா, உன்னை படைச்சது நான் தான், இவ்வளவு படைப்பினங்களை படைச்சது நான் தான். எனவே நீயும் படைக்கப்பட்டவன் தான். இந்த சூரியன் சந்திரன் இரவு பகல் வானம் பூமி எல்லாத்தையும் நான் படைச்சேன், எல்லாம் சேர்ந்து படைப்பினங்கள் தான். எனவே படைப்பினத்தை வணங்கக்கூடாது, படைப்பினங்கள் படைத்தவனைத்தான் வணங்க வேண்டும் என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே 11 சத்தியங்களை சொல்லிவிட்டு, எனவே மனிதா இதுக்கு பிறகு இதை உணர்ந்து இப்படி நடந்து கொள்ளு சொல்லி 11 சத்தியத்துக்கு பின்ன சில விஷயங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றார். அது என்ன விஷயங்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல நாம் பார்க்கலாம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனை ஓதி அல் குர்ஆனை விளங்கி அல் குர்ஆன் தப்சீர்களில் இன்ட்ரெஸ்ட் படக்கூடிய மக்களாகவும் நாளை மறுமையில் அஹ்லுல் குர்ஆன்களோடு சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்களாகவும் அனைவரையும் மாற்றுவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.